வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டடி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேட் போர்டு அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம ஸ்கேட் போர்டு ஆப்பி போட்டிருப்போம். அதுக்கடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ஸ்கேட் போர்டு ஆப்பி போட போகிறோம். ஸோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இங்கே குடிச்சு முடியலடா. இல்லை இப்போ நம்ம இங்கேருந்து சரி இப்படி சுற்றிக்கிட்டு தானே போடு கீழே நம்ம இங்கேருந்தே கீழே விழான்னு பார்த்தா என்ன பண்ணுவானுங்க, இல்லை நீங்கள் இங்கேருந்து கீழே உண்டாவே அவுட்டுன்னுவாங்க. என்னடா டே இதெல்லாம் பார்த்தா நல்லா வருது பாருங்க. இப்போ நான் இங்கேருந்து கீழே உண்டேன்னா அப்போ நான் கீழே தானே போய் விழுந்துருக்கணும். ஆனால் கீழே விழ மாட்டேன். போயிட்டு குட்ரா ஓகே ஓடு 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 ஏங்க நான் பாடவே இல்லைங்க. எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு வேர்டில் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது. சுற்றி போடலை, அதனால லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்னையே சொல்ல வச்சுட்டானுங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இங்கேருந்து லைட் ஜம்ப் தான் ரொம்ப நான் பின்னாடி நான் திரும்பினேன். எப்படிங்க அங்கே உள்ளோம் நாங்கள் என்ன இருக்கா பாட்டு பாடுவோமா? பாட்டு பாடவா இல்லை பாடாமல் போவா? இல்லை பாடாமல் போயிடுற, பாட்டு தெரியாது. சரி ஓகேங்க, ஓகே லாஸ்ட்டில் இப்போ பாருங்களேன் இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ஜம்ப் சரி பட்டுச்சு. இங்கேருந்து அது என்னங்க ஷவா இங்கேருந்து இப்படி போயாச்சு. அப்புறம் இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ மேலே பட்டா கூட விட்டுருந்தானுங்க. கேச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ நான் அவுட் ஆகினே இருக்கணும். அதான் உங்களுக்கு சரி ஓகேடா, அவுட் ஆகிட்டே போயிடுறேன்டா. எப்பா இங்கேருந்து இப்படி குடிச்சு இங்கேருந்து இப்படி குச்சி வந்தாச்சு காய்ஸ். இங்கேருந்து இப்படி குச்சி ஷோபா முடியலடா. இங்கேருந்து இப்படி குச்சி வந்தாச்சு. ஈஸியாக வந்தாச்சு. என்ன மேலே போய் கீழே வந்துருக்கேன். நாங்கள் இதுக்கு கேப்பே கொடுக்காம பண்ண எப்படி போவோம் நீங்களே சொல்லுங்கள். சரி ஓகே. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அதுவாக சரி ஓகே. இப்போ பண்ணுங்களேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து முடியலை கைஸ், முடியலை. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப் போட்டாச்சா. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அடுத்தது இங்கேருந்து அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே டோன்ட் வரி, பி ஹாப்பி. சுபா நம்மளை ஹாப்பியாக இருக்க விட மாட்டாங்க போலையே. ஓகேங்க போட்டோம். இப்போது போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போவோம்? இப்போ இதுவும் போயிடுச்சு. என்னங்க இல்லைனாலும் படிச்சு வெறு போயிட்டானுங்க. லார்ட்ஷிப் இப்படிலாம் பண்ணானுங்க லார்ட்ஷிப். சரி ஓகே போவோம். இதில் போயிட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. எப்படி வந்தாச்சு. மேலே குடி மேலே குடி. ஓகே இப்போ வந்தாச்சு. இங்கேருந்து இங்கே குடி. எங்கள் நெஞ்சால் லைட்டாக பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அவுட் ஆகலை. சரி விடுங்க பார்த்துக்கலாம். 92 வந்தாச்சுங்க. நல்லா இல்லை இது 3 நிமிஷம் வீடியோ. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போனாலும் வீடியோவுக்கு ஒரு பெருமை. 3 நிமிஷம் வீடியோலாம் புரியலை எனக்கு. சொல்லுவாங்க கொஞ்சம் குடி. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நம்ம அவுட் ஆகாமலே இல்லை போயிருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், 4 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் கூட இந்த வீடியோவே ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா 70 60 ஸ்டார்ட்டே பண்ணேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாகவே முடிச்சுருப்போம். சரி 4 நிமிஷம் வந்துச்சு. எப்பா இங்கே நின்னாச்சு. இங்கே குடிச்சிங்க. ஸோ அப்புறம் எத்தனை பேர் நம்மளோட ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னு தெரில. ஸ்குவிட் கேமில் என்னன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அவுட் ஆகிட்டேன். கீஸ் அண்ட் நைஃப்பில் தோற்றுட்டாங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் தோற்க மாட்டேன். இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல, தோற்றுட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே 96 வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஓகே. ஸோ இப்படி குடிச்சாச்சு. இங்கேருந்து குடிச்சு இப்படி குடிச்சு என்னங்க வந்தாச்சு.
நாங்கள் வந்துட்டோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க வந்தாச்சு, 100 முடிச்சாச்சு. ஆனால் வந்து வெயிட் பண்ணுங்களா. இப்போ நம்ம வந்து வின்டர் வேர்ல்டுக்கு போவோமா? வின்டர் வேர்ல்டு நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ரேஸ் வேர்ல்டு, ஸ்ப்ரிங் வேர்ல்டு போவோம். எனக்கு ஸ்ப்ரிங் வேர்ல்டு போயிட்டு அதில் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஸ்ப்ரிங் 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 சீக்கிரமாக ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். டே பிரேக்கர். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், 40% தான் முடிச்சிருக்கோங்க. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தம் போகலாம். நாங்கள் ஜம்ப் அவ்வளோவா ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஜம்ப்பே ஒர்க் ஆக மாட்டேங்குது. லைட்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போது நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவேன். இப்போ ஒர்க் ஆகலான்னு தெரியலாம். ஒர்க்கு ஒர்க்கு. சரி ஓகே. இங்கேருந்து இப்படி ஒரு தாவு, இங்கே 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 ஒரு தாவு. ஓ ஷட். சரி ஓகே வாங்க. ஓகே சரி, இப்போ பாருங்க. ஓகே வந்தாச்சு. ஏன்டா இப்படி பண்ணுற? ஸோ இருங்க, இந்த கார்னர்லேயே அப்படியே டான்ஸ் ஆடுவோம். இந்த கார்னரில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. இப்படியே இந்த கார்னர்லேயே போய் வின் ஆகிட வேண்டியதுதான். ஏய், நாங்கள் கடைசி நேரத்தில் இப்படி சொடப்படும் நம்மளுக்கு மட்டும். சே ஓகே இருங்க, இந்த ஸ்லோவாக போவோம். நம்ம வந்து ஸ்லோ. ஓஹோ சரி ஓகே ஒழுங்கு பார்த்துக்கலாம். எழுந்திரிச்சிக்கோ ஆகும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு பேச போட்டுக்கிறாரு இந்த லெவலில் முடிகிற வரைக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகணும். நான் பேசிட்டேன். ஸோ அப்பா அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடும். அவ்வளோதான், இந்த லெவலில் முடிச்சாச்சு. என்னங்க இது ஸ்ப்ரிங் வேர்ல்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சே வெயிட் பண்ணுங்க. இங்கேருந்து ஒரு குடிச்சு, இங்கே குடிச்சு, திரும்ப இங்கேருந்து இங்கே குடிச்சு, இங்கேருந்து திரும்ப இங்கே குடிச்சு, அப்படியே இந்த சைடில் குடிச்சு, அப்படி இங்கேருந்து இங்கே குடிச்சு, அப்படி இங்கே குடிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதில் தான் இது பெரிய டாஸ்க். இப்போ நான் வந்து இதில் ஸ்லோவாக போகணும். ஸ்லோவாக போயிட்டு இந்த லெவல்லேருந்து அந்த லெவல் போயிட்டு ஆப்பா இங்கே வந்துட்டு இங்கேருந்து அங்கே குடிச்சு அப்புறம் அவுட் ஆகி திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரத்துக்கு. ஐயோ ஏன்னா இப்படிலாம் நடக்குதோ. இப்போ பாருங்க. ஏய் நில்றா. எங்கள் தண்ணிக்குள்ளே போல நீச்சல் வச்சுக்கலாம் வரமாட்டானா இவன். சே அன்டீசன்ட் பெல்லோ. இந்த பெல்லோவால் என்னோடய வீடியோலாம் நாசமாக போகுது. சரி வாங்க போய் பார்ப்போம். ஃபெல்லோ ஏடத்தி ஃபெல்லோ உள்ள போ ஃபெல்லோ முடியல ஃபெல்லோ. இங்கேருந்து அவ்வளோதான் வந்தாச்சு. ஸ்ப்ரிங் வேர்ல்டுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. முடியலடா எப்பா. இது வந்து கேப்பாக வந்துக்கிட்டு நம்ம குடிச்சு போனோம். ஆனால் எனக்கு எங்கே நம்ம குடிச்சிங்கன்னு தாங்க இருக்கணும். கையெலாம் வலிக்கும் அப்படியே செமையாக. இது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இங்கே ரொம்ப நின்று பார்க்கலாம். கடைசியில் மலையிடு. ஆமாம், நம்ம குடிச்சிங்கன்னே இருக்கணும். குடிக்க போனோம். இப்படி ஒரு ஸ்டைல் பண்ணுறான், இது ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணுங்கிறான். ஸோ முடியலடா எப்பா. இப்படிங்க இப்படியே போய் நிற்போம். இப்படி போ இப்படி போ. சரி முடியலடா எப்பா. ஓகே என்னங்க இது போங்காத்தமாக இருக்குது. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். இங்கேருந்து அப்புறம் நம்மளோட இந்த வீடியோ முடிய போடு அப்படின்னு நான் ரோபோட் பண்ணி பேசினுக்கிறேன். ஏய் சரி ஓகே காய்ஸ். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த லெவலில் முடிச்சுன்னா போவேன். ஏன்னா இந்த லெவலில் முடிக்கலைன்னா இன்றைக்கி எனக்கு தூக்கம் வராது. ஸோ வந்து நான் இந்த லெவலில் முடிச்சுட்டுனா போவேன். அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ வாங்க போவோம். அப்புறம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. அது எப்போவோ ஆயிடுச்சு. நான் இப்போ பேசுனுங்கிற அதை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இன்னும் ஒரு அந்த கவர்மெண்ட் வச்சு அவர் பேர் என்னது
இந்த ஸ்கூல்லாம் பார்த்துப்பாங்களே கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்னென்னா பிரச்சனை, மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஸ்கூல் வச்சு 10 மாதத்துக்கு லீவ் விட்டானா என்னவா, ஒரு மாதம் லீவு எங்கெங்க பட்டுச்சு. ஒரு மாதம் மாதிரி இல்லை, அது என்னமோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரா மாதிரி இருப்பாங்க. முடியலை. அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒத்துக்க வச்சு நம்ம வந்து 10 மாதம் லீவ் வாங்கி 2 மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா முடிக்கணும். ஸோ காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.